Dear students, good afternoon everyone. Actually today we discuss about the next lesson electromagnetic waves அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது தமிழில் யூனிட் 5. இது ஃபஸ்ட் வால்யூமில் லாஸ்ட் லெசன். இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ்னால் தமிழில் எழுதிக்கிங்க மின்காந்த அலைகள்னு எழுதிக்கிங்க. மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட், அது டைரக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட சொல்லலாம். அதுக்கடுத்தது அதை பேஸ் பண்ணி ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம், மேக்ஸ்வெல் லா அண்ட் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம், ரெண்டு பேருமே ரெண்டு சயின்டிஸ்ட். ஆஃப்டர் தட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இந்த இன்டெக்ரல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் என்ன சோர்ஸ், எங்கேருந்து நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, 2G 3G 4G ஃபாரின்லாம் 16G 32 80Gலாம் போயிட்டான். சரியா, இந்த ஸ்பெக்ட்ரம் சொல்கிறோம். இந்த ஆர்டர் ஆஃப் கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அந்த சிக்னலுடைய ஸ்ட்ரென்த்து. ஓகேவா, 3G இது வரைக்கும் 3G, இப்போ 4G வருது. ரிலையன்ஸில் 4G இருக்கு இல்லையா. எலக்ட்ரோமேக்னெட்டிக் மின்காந்த அலையினுடைய பவர், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். இந்த டாபிக்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லெசனில் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 5.1 இன்ட்ரடக்ஷன். இதில் பார்த்திங்கன்னா டூரிங் லைட்னிங் தண்டர் நடக்குது. லைட்னிங் தண்டர்னா என்னது, இடி மின்னலும் போது மழை பெஞ்சதுக்கு பிறகு வானவில் தோன்றும் இல்லையா, ரெயின்போ. தட் இஸ் அதை வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். விசிபிள் ஸ்பெக்ட்ரம் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு என்னது வானவில். இது கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த விசிபிள் லைட்டை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெயின்போ அண்ட் லைட்டனிங் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன் ஸ்பெக்ட்ரம்னா ஆர்டர் ஆஃப் கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பஞ்ச் ஆஃப் கலர்ஸ், ரெட்டு, க்ரீனு, எல்லோ, வயலட்டு, ஆரஞ்சு அப்படின்ற the colors is present in the order of colors, visible spectrum. So this is the rainbow is and lightning is the example for என்னது ஸ்பெக்ட்ரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, வாட் இஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் இஸ் நத்திங் பட் ஆர்டர் ஆஃப் கலர்ஸ்னு கூட சொல்லலாம். சரியா, we see the world around us, around the light, we see the world around us through the light அப்படின்னு சொல்கிறோம். Light from the sun is one of the source of energy. Light from the sun is one of the sources of all energy. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட். சரியா, சன் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஆல் எனர்ஜி அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். சரியா, ஸோ வித்தவுட் ஹியூமன் பீயிங்ஸ் கேனாட் சர்வைவ் த பிளானட்ஸ். ஹியூமனுடைய நாலேஜ் எல்லாம் என்ன பிளானட்டை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண மாட்டோம். சன் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஆல் எனர்ஜியாக இருந்தாலும் ஹியூமன் வந்து என்ன பண்ணுறோம், ஹியூமனுடைய நேச்சுரல் ஒர்க்கு ரிமைனிங் பிளானட்டை வந்து ஆராய்ச்சி பண்ணுறோம். சரியா, இதிலிருந்து த லைட் பிளேஸ் க்ரூஷியல் ரோல் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேரியஸ் திங்ஸ் ஆஃப் ஆட்டம் இன் த யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு என்னது இந்த லைட் எனர்ஜி யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். வித்தவுட் லைட்டு ஈவன் அவர் ஐஸ் கேனாட் சி ஆப்ஜெக்ட். லைட் எனர்ஜி இல்லை அப்படின்னா நம்ம கண்ணால் கூட எதுவுமே அதை பார்க்க முடியாது. வித்தவுட் லைட்டு ஈவன் அவர் ஐஸ் கேனாட் சி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாட் இஸ் லைட்னா என்ன, த பசில்ஸ் மேட் மெனி சயின்டிஸ்ட் ஸ்லீப்லெஸ் அன்டில் மிடில் ஆஃப் 19th century. இந்த சிக்கலான இந்த ஒரு கொஷினுக்கு என்ன பண்ணாங்க, புரியாத புதிராக என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் தூங்காமல் விடியாமல் கண்டுபிடிச்சாங்கன்றாங்க. எப்போன்னா பிஃபோர் 19th century வரைக்கும்.
அதுக்கப்புறம் தான் வந்து என்னது லைட்டை பற்றி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. ஏர்லியர் மெனி சயின்டிஸ்ட் த்ரூ தாட் தட் த ஆப்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னு சொல்கிறோம். அது ஆப்டிக்ஸ்னால் ஒரு ஆப்டிக்ஸ்னால் டென்த்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஆப்டிக்ஸ் அண்டு எலக்ட்ரோ மேக்னட்டிசம் நாம் லாஸ்ட் லெசனில் படித்தது, 4th லெசனில். அது 2 டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்டிக்ஸ்னால் ஒளியியல், லைட்டை பற்றி ஃபுல்லாக படிக்கிறது. எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ப்ரொடியூசிங் எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை, மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாமல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை. அப்போ நாங்கள் லைட்டை வந்து என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணி லாங் டிஸ்டன்ஸுக்கு சென்ட் பண்ண வைக்கிறோம். இதை பற்றி தான் இந்த லெசனில் ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ த ஆப்டிக்ஸ் அண்ட் electromagnetism are 2 different branches of physics, but from the work of James Clerk Maxwell, who actually enlightened the concept of light. His theoretical prediction of light is an electromagnetic waves which moves with the speed is equal to 3 × 10⁸ ms power minus 1 அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் அப்படின்னு சொல்லிட்டு. இன் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்றது என்னது, போத் எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், போத் எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்கும். இது எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகுதுன்னா, வெலாசிட்டி ஆஃப் லைட் 3 × 10⁸ ms power minus 1 அந்த ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது இன் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் சொல்கிறோம். லேட்டர் இட் வாஸ் கன்ஃபார்ம்டு தட் த விசிபிள் லைட் இஸ் ஜஸ்ட் ஒன்லி ஸ்மால் போர்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் which ranges of gamma rays of radio waves. gamma raysனா என்ன அப்படின்னா, இந்த ரேடியத்தை வந்து என்ன பண்ணுவீங்க, ஆல்ஃபா ரே, பீட்டா ரே, காமா ரே வந்து எமிஷன் ஆகும் ரேடியம் அப்படின்னு சொல்லிட்டு லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 10th. அந்த ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ரேடியோ வேவ்ஸ்னால் லாங் டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் ஆகக்கூடிய வேவ்ஸ். இந்த ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து from the radio station we will receive the radio signals from the radio station through இது வழியே நம்ம அந்த ஆண்டனா வழியே நம்ம என்ன பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சிக்னலுக்குலாம் வந்து என்னது லாங், அதாவது ஹை இன்டென்சிட்டி இருக்கும். ஓகேவா, ஹை இன்டென்சிட்டி, அதாவது என்ன சொல்லலாம், மேக்ஸிமம் வேவ்ஸ் லாங் டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்டென்சிட்டி இஸ் ஆல்சோ மேக்ஸிமம் சொல்கிறோம். இது எலக்ட்ரோமேக்னட்டிசம் பொறுத்த வரைக்கும், அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பொறுத்த வரைக்கும் அதோட ரேஞ்சஸ் வந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா, காமா ரேஸ்லேருந்து ரேடியோ வேவ்ஸ் வரைக்கும். இப்போ ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிறது, இந்த ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஒன் டைப் ஆஃப் திஸ் என்னது, ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் இருக்குன்னா, இந்த காமா ரேஸ் வந்து ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் இருக்கும். விசிபிள் லைட் வந்து இங்கே இருக்கும். இதெல்லாம் என்ன செய்ய வரிசையாக போடுறீங்கன்னா பின்னாடி நமக்கு டயக்ராம் வருது, டயக்ராமில் பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு ரேஸ்க்கும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் போது ஆர்டர் ஆஃப் நிறைய வேவ்ஸ் இருக்கும். காமா ரேஸு, ரேடியோ வேவ்ஸு, விசிபிள் லைட்டு, இன்விசிபிள் லைட்டு, ஒவ்வொரு வேவ் லென்த்துக்கும் என்னது ஆர்டர் ஆஃப் கலர்ஸு, பஞ்ச் ஆஃப் கலர்ஸு, சரி வேவ் லென்த் வேல்யூ, ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் அது வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு இந்த யூனிட் 4 we studied that the time varying magnetic field produces an electric field, Faraday's law of electromagnetic induction. Maxwell strongly believed that the nature must be possess symmetry, and he asked மேக்ஸ்வெல் என்ன பண்ண, ஃபேரடேஸ் லா பொறுத்த வரைக்கும், அக்கார்டிங் டு ஃபேரடேஸ் லா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ், எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு போத் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னு சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை, அண்ட் ஆல்சோ வித்தவுட் மேக்னெட்டிக் ஃபீல்டு தேர் இஸ் நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இது அக்கார்டிங் டு ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் கான்செப்ட். ஓகேவா, பட் மேக்ஸ்வெல் ஸ்ட்ராங்லி பிலீவ்டு தட், அது கான்செப்டை பேசிக்காக வச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, த நேச்சர் மஸ்ட் பொசஸ் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறார். நேச்சர் வந்து என்னது,
சிமெட்ரியாக இருக்கும். அண்ட் ஹி ஆஸ்க்டு the following question: when the time varying magnetic field produces an electric field அப்படின்றார். டைமை பொறுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்சோ வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஒய் நாட் த டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? ஒய் நாட் த டைம் வேரியிங். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஏன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் எந்த ஒரு எஃபெக்ஷனும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாரு. சரி சரி இப்போ சிமெட்ரினா என்னென்னு நமக்கு தெரியணும் இல்லையா? சிமெட்ரிக்கு வந்து ஒரு டயக்ராம் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பயாலஜியில் பாட்னியோ அல்லது ஜுவாலஜிலையோ படிச்சிருப்பீங்க. சிமெட்ரி நேச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்துருக்காங்க. அந்த பட்டர்ஃப்ளை என்ன அது 2 பார்ட்ஸாக என்ன பண்ணுறோம், சென்டரில் ஒரு லைன் பண்ணுறோம். லைன் பண்ணுறப்ப இந்த பக்கம் இருக்கிற இந்த ஹாஃப் பார்ட்ஸும் இந்த பக்கம் இருக்கிற இந்த ஹாஃபும் வந்து என்ன ஒரே மாதிரியாக இருக்கும். இந்த பக்கம் கலரு, இந்த பக்கம் கலரு, இந்த பக்கம் இருக்க கலரு, இங்கே கலரு. ஓகேவா? இங்கே என்னென்ன இங்கே ஒரு கண்ணுன்னா இங்கே ஒரு கண்ணு தான் இருக்கும். அதாவது இந்த பாடி வந்து கரெக்டாக ரெண்டாக என்ன பண்ணுறோம், பிரிக்கிறோம். அதேமாதிரி இந்த பட்டர்ஃப்ளை இந்த 2 சென்டராக பிரிக்கிறோம். ஒரு வாழை இலையை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், ரெண்டாக பிரிக்கணும். அப்புறம் இப்படி ரெண்டாக பிரிக்கிறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா போத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்கணும், சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் கான்செப்ட் இஸ் சிமெட்ரி இன் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு லேட்டர். அதாவது இந்த மேக்ஸ்வெல் கேட்ட கொஸ்டினுக்கு அப்புறமா லேட்டர் ஹி ப்ரூவ்ட் தட் இன் டீட்டெயில் த ட்ரூ. அதாவது இன் 1888 ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொன்னால் ஹெச் டாட் ஹெச் அப்படின்றோம். ஹெச்சுங்கிறது ஒரு இனிஷியல் ஹெச் எக்ஸ்பெரிமெண்டலி வெரிஃபைடு மேக்ஸ்வெல் ப்ரெடிக்ஷன் அண்ட் ஹென்ஸ் this understanding resulted in the new technological invention சொல்கிறோம். So especially this is the wireless communication. லேசர்னா அந்த அன்லைன் பண்ணிக்கிங்க, லைட் ஆம்பிளிஃபிகேஷன் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். லேசர்னா லைட் ஆம்பிளிஃபிகேஷன் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். இது வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதேமாதிரி ரேடார் இருந்தால் ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன். இப்போ செல்லில் யூஸ் பண்ணக்கூடியது ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன். அதேமாதிரி எலும்பு ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ரே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், எக்ஸ்ரே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம், நுரையீரல் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கிட்னி, சரி எம்ஆர்ஐ ஸ்டோனு, சரி எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரே வந்து என்ன பண்ணுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க. பட் அந்த ரே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த ரேஸ்லாம் வந்து என்ன, இந்த மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து என்னது, மின்காந்த அலைகள். இந்த மின்காந்த அலைகள் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சி, இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வந்து என்ன ஹியூமன் பாடிக்குள்ளே இன்செர்ட் ஆகி அதோட நேச்சரை இங்கே உள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே படம் பிடிச்சி நமக்கு இதில் காமிச்சிடும். இது அந்த பிளாக் கலரு இது இருக்கு இல்லையா, பிளாக் கலர் ஃபோட்டோ. பிளாக் கலர்னால் இந்த பிளாக் கலர் படம், அதில் வந்து இந்த மின்காந்த அலைகளுடைய இது நமக்கு தெரியும். போனோட எலும்பு எந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ண பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செல்ஃபோன். இது இப்போ ரேடியேஷன், தட் இஸ் ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ரேடாரு லைட் ஆம்பிளிஃபிகேஷன் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். இது வந்து என்னது, லைட் இயர். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, இது என்ன பண்ண 1 மார்க்கில் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 5.11 பாருங்கள். 5.11 தானே? ஆமாம், 5.11. இது 5.11 பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அர்த்தம், டிஸ்டன்ஸு. கரண்ட்டு வந்து ஒரு டைரெக்ஷன், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஃப்ளோ ஆகுறது. அண்டு மேக்ஸ்வெல் கரெக்ஷன்ஸ் டு த ஆம்பியர் சர்க்யூட்டல். சரி, கரண்ட்டு மூவ் ஆகுறது அண்ட் ஆல்சோ மேக்ஸ்வெல் கரெக்ஷன் டு தி ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. இப்போ இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பவர்.
Faraday's law of electromagnetic induction. Faraday's law of electromagnetic induction state that change in magnetic field produces an electric field. ஓகேவா? இப்போ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுக்கிங்க. இப்போ இதுக்கு பர்பண்டிகுலராக வந்து என்ன பண்ணாங்க, பர்பண்டிகுலர்னால் நான் என்னால் பர்பண்டிகுலர் ட்ரா பண்ண முடியாது, டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து எக்ஸ் பிளேனில் ட்ரா பண்ணுறப்போ இந்த ஃப்ளக்ஸுக்கு இது பர்பண்டிகுலராக இருக்குது. பர்பண்டிகுலர்னால் எப்படின்னு தெரியுதா? நான் போட்டிருக்கிறது சர்க்கிள் போட்டிருக்கேன், அதே என்ன பண்ணிக்க உங்கள் இது திருப்பிங்க பர்பண்டிகுலராக தெரிஞ்சிடும் நேரம். சரியா? அது கிளாஸில் ஒரு நாள் கிளாஸில் அது நடத்திடுங்க. அது பர்பண்டிகுலர்னால் அது பர்பண்டிகுலர் இதை வைக்கிறோம், காயில் ப்ளேஸ் பண்ணுறாங்களே அதேமாதிரி இங்கே இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லூப் எடுத்துக்கிறோம். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூசிங், இங்கே வந்து என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃபார்ம் ஆகும். இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். அது E=dπ/dt அப்படிங்கிறது லாஸ்ட்டில் லெசனில் அப்படிங்கிறது லாஸ்ட் லெசனில் பார்த்தோம். E=-dπ/dtன்னு கூட போடலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது க்ளோஸ்டு இன்டெக்ரல். க்ளோஸ்டு இன்டெக்ரல் என்ன அர்த்தம்னா E வெக்டர் டாட் dl வெக்டர். பின்னாடி டயக்ராமில் வருது. பின்னாடி டயக்ராம்னா எந்த டயக்ராம்னா இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த டயக்ராமில் வரும். இதுக்கு முன்னாடி கூட ஒரு டயக்ராம் இருக்கும். ஸோ இந்த டயக்ராமில் வருது, டயக்ராமில் பார்க்கலாம். சரியா? இந்த இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இட் ப்ரொடியூசஸ் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இட் ப்ரொடியூசஸ் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது closed integral E vector dot dl vector is equal to minus d by dt of pi p is equal to minus d by dt of closed integral surface B vector dot dA vector. இது ஃபார்முலா தான். பையோட வேல்யூவை பை பி இருக்கு இல்லையா, பை பியை வந்து என்ன பண்ணலாம், லாஸ்ட் கிளாஸில் பை பி என்ன பார்த்தோம், பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர் போடுவோமா. அப்போ d/dtங்கிறது என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம் பீரியட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம். இந்த மைனஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்குது. சரியா? பர்பண்டிகுலர் டைரெக்ஷன்னா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் இந்த பிளேனும் லூப்பும் வந்து என்னது பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நெகட்டிவ் சைன் போடுவோம், அப்போசிங் ஃபோர்ஸாக இருக்கிறதுனால. ஸோ d/dt of pi b is equal to d/dt of closed integral surface. இந்த க்ளோஸ்டு இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன சொல்கிறோம், எஸ் அப்படின்னு சொல்கிறோம். எஸ் இப்போ மைனஸ் d/dt of closed integral surface b vector dot dA vector அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து the electric field induced along the closed loop is equal to variation of magnetic flux with time, the changing magnetic flux. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை பி த ரீஜன் என்க்ளோஸ்டு பை த லூப் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேர் பை பி இஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அண்டு d/dt இஸ் த டோட்டல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு. பை பினா என்ன, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுங்கிறாங்க. d/dtனா டோட்டல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து the equation 5.1 which means that the electric field E vector is induced along the closed loop by the changing magnetic flux pi b in the region encircled by the loop அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இப்போ இங்கே வந்து வேறு பை பி இஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு இதெல்லாம் நம்ம அலைன் பண்ணிக்கிங்கன்னா இதெல்லாம் நம்ம 4th லெசன்லேயும் படித்தது தான், 5th லெசன்லேயும் படித்தது தான். அதே மாதிரி செகண்ட் லெசனில் கூட இந்த d/dtனா என்ன தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம் பொறுத்த வரைக்கும் வந்து d/dt அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம் வந்து என்ன சொல்கிறோம், d/dt அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது டோட்டல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஒன்று சொல்கிறோம்.
அதை பேஸ் பண்ணி the equation 5.1 means that the electric field E vector is induced along the closed loop அப்படின்னு சொல்லுவோம். சரியா, the electric field E is induced along the closed loop by the changing magnetic flux pi b the region encircled by the loop அப்படின்னு சொல்லுவோம். சரியா, நெக்ஸ்ட்டு இதோட டாபிக் பாருங்கள், இதோட கண்டினியூட்டி. From the symmetry consideration, James Clerk Maxwell showed that change in electric field also produces magnetic field which is given by இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷனை வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாரு, மேக்ஸ்வெல் கான்செப்ட் பிரகாரம் மறுபடியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா, from symmetry consideration, James Clerk Maxwell showed that change in electric field also produces magnetic field which is given by closed integral L b vector dot dl vector is equal to minus d by dt of pi a. So that is equal to minus d by dt of close s into e vector dot da vector. Magnetic field induced along the closed loop. Magnetic field induced along the closed loop அப்படின்னு சொல்கிறோம். the variation of electric flux with time இருக்கு இல்லையா, அதான் d by dt of. இங்கே பாருங்கள், நான் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதில் பாருங்கள், உண்மையிலுமே உங்கள் இந்த நியூ சிலபஸில் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஒரு இந்த லெசனில் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஈக்குவேஷனுக்கு என்ன மீனிங், இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு மீனிங், இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன மீனிங். மைனஸ் டி பை டிடி ஆஃப் க்ளோஸ் இன்டெக்ரல் எஸ் இ வெக்டர் டாட் ஏ வெக்டர். அப்போ சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு பை ஏ இந்த ரீஜன் ஆஃப் என்க்ளோஸ்டு லூப் அப்படின்னு சொல்லிட்டு, என்க்ளோஸ்டு போட்டால் என்ன அர்த்தம், இன்டெக்ரல் போட்டு என்க்ளோஸ்டு போடுவோம், என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னால் இதுதான். இப்போ இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் என்னது, சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை இந்த ரீஜியன் என்க்ளோஸ்டு பை த லூப் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வித் டைம், நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ்டு அலாங் த க்ளோஸ்டு லூப். அப்போ இந்த இதெல்லாம் வந்து என்னது, ஒவ்வொரு ஈக்குவேஷன். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ என்னது, வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வித் டைமுக்கு ஈக்குவலாக இருக்குது. அண்ட் ஆல்சோ என்னது, சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு பை இந்த ரீஜன் என்க்ளோஸ்டு பை த லூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு where pi is the electric flux, this is shown in figure Maxwell law of induction which explain the magnetic field B is induced along a closed loop by the changing electric flux pi E அப்படின்னு சொல்கிறோம். சரியா, the region encircled by that loop. The symmetry between the electric field and the magnetic fields explain the existence of the electromagnetic waves such as radio waves, gamma rays and infrared rays அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இன்ஃப்ராரெட் ரேஸ்னால் என்ன, காமா ரேஸ்னால் என்ன, ரேடியோ வேவ்ஸ்னால் என்ன, பின்னாடி நாங்கள் டயக்ராமில் வருது. டயக்ராமில் வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு 2 or 3 pages தான், அப்படி உங்கள் புக்கில் அப்படி திருப்பி பாருங்கள். ஓகேவா, அப்படின்னா அந்த ஒரு அது இல்லாமல் என்ன, இப்போ இன்னும் லைட் ரேஸ், விசிபிள் லைட்டு, இன்விசிபிள் லைட்டு, இது எல்லாமே வந்து என்னது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வரக்குள்ளே இருக்கக்கூடியது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு மேக்ஸ்வெல் கரெக்ஷன் சொல்லுவோம். இப்போ in order to understand the how the changing the electric field induces the magnetic field அப்படின்னு சொல்லுவோம். In order to understand how the changing electric field and induces the magnetic field, let us consider situation of charging parallel to the plate. அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹவு சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இன்டியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னாகும், அதை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டெரிவேஷன். The experimental derivation is nothing but here let us consider the situation charging parallel plate capacitor which contains a non-conducting medium between plates. சரியா, non-conducting medium between the plates. The plates diagram கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். let a time dependent current IC called conduction சொல்கிறோம். The current passed through a wire charged capacitor IC. இப்போ this is one of the loop. லூப்னா என்னது, ஒரு சர்க்குலர் ஏரியா.
இது வந்து சர்க்குலரை வந்து இந்த சர்க்குலர்லேருந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு நார்மல் லைன் எடுக்கிறோம். சர்க்கிள்லேருந்து என்ன பண்ணுறோம், ஒரு நார்மல் லைன் எடுக்கிறோம். இந்த நார்மல் லைன் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த லூப்புக்கு பர்பண்டிகுலராக என்ன பண்ணணும், நார்மல் லைன் எடுக்கிறோம். ஓகேவா? அதில் வந்து ஆம்பியரின் லூப்பை எடுக்கிறோம். சரி, தட் இஸ் இங்கே வந்து ஆம்பியர் சர்க்யூட்டர் லா அப்படின்ற ஒரு கான்செப்டை அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளையிங் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டர் லா லூப்பு என்க்ளோசிங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஹியர் the ampere circuit law can be used to find out the magnetic field produced around the current carrying wire. But according to ampere circuit law can be used to find the magnetic field value. Magnetic field produced around the current carrying wire என்ன அர்த்தம்? இப்போ இந்த சர்க்கிள் கரண்ட் கேரிங் வேலையே என்ன ஆகுது, கரண்ட்டு பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிங்க. கரண்ட்டு பாஸ் ஆகுது அப்படின்னா சென்ட்ரலில் இங்கே கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கிங்க. சென்டரில் கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கிங்க. To calculate the magnetic field at the point P near the wire outside the capacitor, let us draw the circular Amperian loop அப்படின்னு சொல்கிறோம். சரி, let us draw the circular Amperian loop அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆம்பியரின் லூப் அப்படிங்கிறது நான் எப்படி ஃபஸ்ட் லெசனில் நம்ம காஷியன் சர்ஃபேஸ் காஷியன் லூப்னு படித்தோம் இல்லையா, அதேமாதிரி ஆம்பியரின் லூப் அப்படிங்கிறது நாம்ள என்க்ளோசஸ் த சர்ஃபேஸ் S1 அப்படின்னு சொல்கிறோம். சரி, என்க்ளோசஸ் த சர்ஃபேஸ் S1 நம்ம அந்த சர்ஃபேஸ் மேலே கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. 5.3 S1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு S2ங்கிறது இங்கே. இப்போ இங்கே S2 கன்சிடர் பண்ணுறப்ப யூஸிங் ஆம்பியர் சர்க்யூட்டர் லா தி ஸ்லோப் வி கெட் என்க்ளோசிங் S1 க்ளோஸ்டு இன்டெக்ரல் B வெக்டர் டாட் DL வெக்டர் ஈக்குவல் டு μ0 × IC. அதாவது ஈக்குவேஷன் 5.3 எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த டயக்ராமை பேஸ் பண்ணியிருக்கு. கரண்ட்டை அப்ளை பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். பிங்கிற பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பார்க்குறோம். சரியா? μ0 டைம்ஸ் வந்து என்ன ஆகும், கரண்ட்டு எவ்வளோ டைம் வந்து இருக்கோ அந்த டைமோட என்ன பண்ணுறோம், μ0 மல்டிப்ளை பண்ணுறோம். கரண்ட்டு வந்து ஐசிங்கிறது கரண்ட்டு, μ0ங்கிறது μ0 டைம்ஸு. μ0ஓட வேல்யூ வந்து என்னது, ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கும் 4×10⁻⁷ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ μ0 × IC ஈக்குவல் டு என்க்ளோசிங் S1 இன்டெக்ரல் க்ளோஸ்டு இன்டெக்ரல் B வெக்டர் டாட் DL வெக்டர் ஈக்குவல் டு μ0 IC. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷினுக்கு என்ன, வாட் இஸ் ஆம்பியரின் சர்க்யூட்டர்லான்னு கேட்பாங்க. வாட் இஸ் ஆம்பியரின் சர்க்யூட்டர்லா கேட்டாங்கன்னா நீ எது தெரியுதில்ல இந்த ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்முலாவை எழுதிட்டாவே என்னது 1 மார்க் கொடுத்துருவாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது கரண்ட்டோட வேல்யூ μ0 டைம்ஸ் வந்து என்ன ஆகும், பாஸ் ஆகணும். எங்கே, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில். எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில், க்ளோஸ்டு இன்டெக்ரல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு μ0 is the permeability of the free space அப்படின்னு சொல்கிறோம். μ0 is the permeability of the free space அப்படின்னு applying ampere circuitor law and enclosing surface S2 அப்படின்னு சொல்கிறோம். Now the same loop is enclosed. Same loop is enclosed by the balloon shaped surface S2 அப்படின்னு சொல்கிறோம். பலூன் ஷேப்டுனா தட் இஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செமி சர்க்கிள் கன்சிடர் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளில் கன்சிடர் பண்ணிவிட்டு தான் அதுக்கடுத்து செமி சர்க்கிள் வந்திருக்கணும். நான் முதல்ல செமி சர்க்கிள்னு சொல்லிட்டேன், சாரி. இங்கே இந்த டயக்ராம் கீழே தான் இந்த டாப்பிக்கே வருது. Now the same loop is enclosed by the balloon shaped surface S2 such that boundaries of two surface S1 and S2 are same but the shape of the surface is different அப்படின்னு சொல்கிறோம். As the Ampere's law applied for given closed loop does not depend on the shape of the enclosing surface அப்படின்னு சொல்கிறோம். Integral should be given the same answer. So but applying the Ampere circuitor's law, but by the applying Ampere circuitor law of surface S2 is we get another closed integral here enclosing S2 B vector dot DL vector equal to இங்கே வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த செமி சர்க்கிள் வேல்யூ
செமி சர்க்கிளாக இருக்கிறப்போ என்னது அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க பாருங்கள். த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் 0 அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் S2 நவ் ஹியர் டச்சஸ் த ஒயர் கேரியிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த செமி சர்க்கிளில் அந்த ஒன் பார்ட் இருக்கு இல்லையா, கரண்ட் கேரிங் இதை வந்து டச் பண்ணிகிட்டு இருக்கு. தெர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோயிங் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். இப்போ இது 2 பிளேட்டாக எடுத்துக்கிறோம். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இங்கே தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம் கெப்பாசிட்டர். புரிஞ்சுக்கிங்க என்ன சொல்கிறேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம் பிளேட்ஸு ஆஃப் கெப்பாசிட்டர். இதுக்கு இப்போ பேரலாக இருக்குது. கரண்ட்டு வந்து இங்கேருந்து இங்கே பாஸ் ஆகுது. இப்போ இங்கே வந்து என்ன ஆகும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. பட் இந்த செகண்ட் டயக்ராமில் பொறுத்த வரைக்கும் வந்து செமி சர்க்கிளில் இது வந்து என்ன ஆகுது, ஒன் பிளேட்டு ஒன்று அந்த கெப்பாசிட்டர் வந்து என்ன பண்ணுறது, செமி சர்க்கிள் மேலேயே வச்சுருக்கோம். சரி, இன்னொரு பிளேட் வந்து தனியாக இருக்குது, இண்டிவிஜுவலாக இருக்குது. ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு என்ன ஆகிடும், செமி சர்க்கிளோடய ஸ்டாப் ஆகிடும். செமி சர்க்கிளோட என்ன ஆகிடுது, இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு இந்த செமி சர்க்கிளோடய என்ன ஆகிடுது, ஸ்டாப் ஆகிடுது. என்ன ஆகலை, திருப்பி அவுட்புட்ஸில் வரல. அப்போ இது வந்து என்னது, ஒரு பிளேட், இது ஒரு பிளேட், நடுவில் வந்து தேர் இஸ் நோ என்னது கரண்ட்டு, எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ வந்து தேர் இஸ் நோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அதில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன் 0 அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியான கான்செப்ட்டுக்கு என்ன. சரியா, த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் 0 பிகாஸ் the surface S2 now here touches the wire carrying conduction current, and further there is no current flowing between the plates of capacitance, gap between plates அப்படின்னு சொல்கிறோம். So that the magnetic field at the point P is 0 அப்படின்னு சொல்கிறோம். So that magnetic field at the point P is 0, hence there is an inconsistency between the equation 5.3 and 5.4. இப்போ 5.3 ஈக்குவேஷன் பாருங்கள், 5.4 பாருங்கள், ரெண்டுமே என்னது இன்கன்சிஸ்டன்ஸாக இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட், த மேக்ஸ்வெல் ரிசால்வ்டு இன்டு த இன்கன்சிஸ்டன்சி ஆஸ் ஃபாலோஸ். இதை வச்சு ஒரு கான்செப்ட் சொல்கிறார். while the capacitor is being charged up, varying the magnetic field. கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் பண்ணோம்னா வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ்டு பிட்வீன் த கெப்பாசிட்டர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். There must be a current associated with the changing electric field between capacitor plates அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா, அதாவது கெப்பாசிட்டர் பிளேட் வந்து நேராக இருக்கணும், அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் கண்டக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். அதர்வைஸ் தெர் இஸ் நோ கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஸோ தேர் மஸ்ட் பி கரண்ட் அசோசியேட்டட் வித் த சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் த கெப்பாசிட்டர் பிளேட்ஸ். In other words, time varying electric field or time varying electric flux produces electric current அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இது இந்த கொஞ்சம் நேராக இது பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நேராகனா என்ன அர்த்தம், இந்த பிளேட்டை வந்து கொஞ்சம் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் நேராக வைக்கிறப்ப என்ன ஆகும், கெப்பாசிட்டர் பாசிட்டிவ் பிளேட்டு கெப்பாசிட்டியில் வந்து நெகட்டிவ் பிளேட் இந்த பிளேட்டுக்கு என்ன ஆகும், இன்டியூஸ் ஆகும் இண்டக்ஷன் மெத்தடில். சரியா, the displacement current flowing between the plates of the capacitor, the figure 5.3, by applying Gauss law between the plates of capacitor. Number of lines வந்து என்ன ஆகும் பாசிபிள். பட் ஆனால் என்ன பண்ணணும், நியரஸ்ட் பொசிஷனில் வைக்கணும். இப்போ நியரஸ்ட் பொசிஷனில் வைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் இன்டியூஸ் ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ்டு ஃப்ரம் த Gauss law. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், electric flux between the plates of the capacitors pi is equal to closed interlace E vector dot dA vector சொல்கிறோம். that is EA Q by epsilon naught அப்படின்னு சொல்கிறோம். where A is the area of plates of the capacitors சொல்கிறோம். the change in electric flux given by d pi E divided by dt இப்போ 1 by epsilon naught into dq by dt அப்படின்னு சொல்கிறோம். சரியா, d pi E divided by dt by 1 by epsilon naught is equal to dq divided by dt அப்படின்னு சொல்கிறோம். where dq by dt is equal to ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுது. அப்படி எழுதுனீங்கன்னா அப்படின்னா எப்சிலான் இன்ட்டு டி பை இ டிவைட் பை டிடி அண்ட் ஃபைனலாக டிக்யூ பை டிடின்னு சொல்லலாம் ஐடி அப்படின்னு சொல்கிறோம். டிக்யூ பை டிடி சத்திங் பட்டு கரண்ட் ஐஏ. ஸோ ஐசி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் டிவைட் பை டி பை இ டிவைட் பை டிடி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி அப்படியே என்னது அடுத்து where dq by dt is another id is known as the displacement and current of Maxwell
டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கிங்க. dq by dt is equal to id is known as the displacement current or Maxwell displacement current. So the displacement current can be defined as the current which comes into play in the region in which electric field அப்படின்னு சொல்கிறோம். Changing time. In other words, whenever the change in electric field take place, displacement current is produces அப்படின்னு சொல்கிறோம். The Maxwell modified Ampere circuit law. Maxwell என்ன பண்ணார், ஆம்பியர் சர்க்யூட் லாவை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதினார். அதாவது க்ளோசர் இன்டெக்ரல் b வெக்டர் டாட் dl வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ஐ அப்படின்னு சொல்கிறோம். சரியா, மியூ நாட் இன்ட்டு ஐ. இப்போ இந்த மியூ நாட் இன்ட்டு ஐனா மியூ நாட் இன்ட்டு ஐயோட வேல்யூ ஐசி ப்ளஸ் ஐடி அப்படின்னு சொல்கிறோம். ஐயோட வேல்யூ வந்து என்னது, ஐசி ப்ளஸ் ஐடி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ க்ளோசர் இன்ட்டு டிஎல் இன்ட்டு b வெக்டர் டாட் dl வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி அப்படின்னு சொல்கிறோம். மியூ நாட் இன்ட்டு ஐசி ப்ளஸ் மியூ நாட் இன்ட்டு ஐடியோட வேல்யூ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஐடியோட வேல்யூ என்ன பண்ணுறேன், இங்கே அப்ளை பண்ணுறேன். எப்சிலான் இன்ட்டு டி பை இ டிவைட் பை டிடி அப்படின்ற வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணுறோம். இப்போ மீ நாட்டு எப்சிலான் டி பை இ டிவைட் பை டிடி. ஓகே, 5.6. அதாவது மேக்ஸ்வெல் நார்மல் ஈக்குவேஷனை நீங்கள் அப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். wherever the total electric current enclosed by the surface becomes sum of the conduction of current and displacement current அப்படின்னு சொல்கிறோம். ஸோ I is equal to IC plus IDன்னு சொல்கிறோம். This equation is known as the Ampere Maxwell law அப்படின்னு சொல்கிறோம். when the current in the circuit constant, the displacement current is 0 அப்படின்னு சொல்கிறோம். அதை அன்லைன் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா IC equal to IC plus IDன்னு சொல்கிறோம் இல்லையா. this equation 5.6 is known as equation 5.6 known as the Ampere Maxwell law. 5.6 இதுதான் ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா அப்படின்னு சொல்கிறோம். இதில் when the current in the circuit is constant, the displacement is 0 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கரண்ட் வந்து எப்படி தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக அந்த லூப்பில் தான் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வந்து என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் தான் வந்து என்னது, 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், பிட்வீன் த பிளேட்ஸ் த கண்டக்ஷன் கரண்ட் இஸ் 0 அப்படின்னு சொல்கிறோம். பிட்வீன் த பிளேட்ஸ் த கண்டக்ஷன் கரண்ட் இஸ் 0 while displacement current is non-zero அப்படின்னு சொல்கிறோம். conduction current is 0, displacement current is non-zero na move ஆகக்கூடிய வேல்யூ. The displacement current or time varying electric field can also produces magnetic field. The displacement current தான் என்ன பண்ணுதுங்க, magnetic field ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்படி magnetic field ப்ரொடியூஸ் பண்ணது பின்னாடி ஃபர்தராக பார்க்கலாம். சரியா, அல்லது இங்கே பாருங்கள், magnetic fieldனா என்னது, இப்போ கரண்ட் வந்து இங்கே ஃப்ளோ ஆகுது, இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ அதுக்கு பர்பெண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். கெப்பாசிட்டர் இந்த டயக்ராம் பாருங்கள், அல்லது இங்கே தியரி பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் தியரி முடிச்சிடலாம். The magnetic field between the plates of the capacitor, the magnetic field at the point inside the capacitor is perpendicular to the electric field. 5.6 அப்படின்னு சொல்கிறோம். The magnetic field produced by the conduction and the displacement current அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ரெண்டு பிளேட்ஸுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிறது என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் கரண்ட்டுங்கிறது ஐசி இஸ் த கண்டக்ஷன் கரண்ட்டு. அப்போ இந்த கண்டக்ஷன் கரண்ட்லாம் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஆம்பியரின் லூப்பில் இந்த ஒரு கெப்பாசிட்டரில் வந்து என்னது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அந்த எல்லோ கலரில் வந்து என்ன பண்ணுது இன்பிட்வீன் த பிளேட்ஸு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. So the magnetic field between the plates of the capacitor, that is the magnetic field at the point inside the capacitor, is perpendicular to the electric field அப்படின்னு சொல்கிறோம். 5.6. அப்போ this magnetic field can be determined by this equation 5.6. இப்போது ஆக்சுவலாக இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அந்த எல்லோ கலர் இஸ் த கரண்ட் ஆம்பியர் இன் லூப். இப்போ கரண்ட் வந்து என்ன ஆகுது, சர்க்குலரில் ஃப்ளோ ஆகுது. அதுக்கடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகுது, இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ரெண்டு லூப்புக்கும் இன்பிட்வீனில் பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல் கரெக்ஷன். The importance of Maxwell correction, we will see that next class.
இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல் கரெக்ஷன்ஸ் இருக்குது. இது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல் கரெக்ஷன்ஸ் இதை வந்து என்ன பண்ணலாம், அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.